ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏர் பொட்டேட்டோ. அப்படின்னா வெற்றிலை வெள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர் பொட்டேட்டோ கேட்கும் போதே கொஞ்சம் ஸ்டேஞ்சாக இருக்குல்ல. நமக்கு நார்மலாக உருளைக்கிழங்கு மண்ணுக்கு அடியில் வளர்கிற ஒரு கிழங்குன்னு தெரியும். ஆனால் லிட்ரலி மண்ணுக்கு மேலே ஒரு கொடியில் வளரும். இது எதுக்கு வெற்றி வள்ளி கிழங்குன்னு சொல்கிறாங்கன்னா, வெற்றிலை இலை மாதிரி இதோட இலையும் ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி கொடியிலையும் வளரும். நிறைய பேர் மண்ணுக்கு அடியில் வளர்கிற உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது சாப்பிட்டா வாயு வரும்னு. ஆனால் இந்த ஏர் பொட்டேட்டோவை சாப்பிட்டா வாயு பிரச்சனையே வராது. அதுக்கப்புறம் ஒன்று சொல்லியே ஆகணும், இது மண்ணுக்கு அடியிலையும் வளரும், மண்ணுக்கு மேலே கொடியிலையும் வளரும். இதை நீங்கள் உங்கள் வீடு டெரஸ் கார்டன்லேயே வளர்க்கலாம். இதை நீங்கள் ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சிப்ஸு பொரியல்னு செஞ்சு சாப்பிடலாம். இது வேணும்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்ன்ற வெப்சைட்லேயும் இருக்குது. வேணும்னா நீங்கள் அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட க்ரோத் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க செடி, மரம், பில்டிங் எல்லாத்துலேயும் சீக்கிரமாக பரவிடும். ஸோ இதை நீங்கள் பராமரித்து பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதை ஒரு சர்வைவல் எக்ஸ்பர்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இது ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். வெயில் இருந்தாலும் வளரும், நிழல்லையும் வளரும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி மரத்துலேருந்து கீழே விழுகிற ஏர் பொட்டேட்டோவும் மறுபடியும் முளைச்சி வரும். தண்ணி தேங்காமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏர் பொட்டேட்டோ பற்றி உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.